இந்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஈஸ்ட் நல்லா பொங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம மாவோட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஈஸ்ட் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அந்த மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மாவோட கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த கப்பில் வந்து நான் ஒரு 2 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே வந்து தண்ணியோட அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. உப்பும் ஆயிலும் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்மளோட ஈஸ்ட் மிக்ஸை வந்து இப்போ இதோட கலந்துக்கணும். தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியான பதத்தில் தான் இருக்கணும். மாவு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியான பதத்தில் தான் இருக்கணும். கையில் நல்லா ஒட்டணும் நம்ம பிசையும் போதே. அந்தளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதனால் பிசையும் போது தண்ணி வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்க்கும்போது தண்ணி அதிகமாக சேர்த்துருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா தண்ணியை வந்து மாவு இழுத்துட்டு நல்லா சாஃப்டாகிடும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மாவு அழுத்தி பிசைஞ்சுக்கணும். மாவு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நல்லா இப்படி உள்ளே திருப்பி விட்டு ஒரு பால் ஷேப்புக்கு வர்ற மாதிரி கொண்டு வந்துக்கணும். பாருங்கள், மாவு இன்னும் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சதுனால. இந்த பாத்திரத்தில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ண மாவு இதில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அதை நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா பொங்கி வரும். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வந்து நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சு இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ திரும்ப இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம நல்லா வந்து அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கணும். பிசையும் போதே உங்களுக்கு வந்து அந்த மாவில் வந்து ஒரு பபுள்னஸ் இருக்க மாதிரி தெரியும். முடிஞ்ச வரைக்கும் கையில் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு, நான் வந்து பிரெட்டின் இல்லாதனால இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் பிரெட்டின் இருந்துச்சுன்னா அதில் வந்து பட்டர் இல்லை ஆயில் தடவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்ச மாவை வச்சிடணும். மறுபடியும் இந்த மாவு வந்து இதில் வந்து டபுள் சைஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவு வச்சு வந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். நம்ம வச்சதை விட டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து அவன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். குக்கருக்கு உள்பக்கம் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பிளேட் வந்து அதில் வச்சுக்கணும்.
ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு. 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம வந்து நம்மளோட பாத்திரத்தை வந்து உள்ளே வைக்கலாம். உள்ளே வச்சுட்டு கரெக்டாக 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேக வைக்கணும். அது வெந்திருக்கும் போது ப்ரெட்டோட ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லா வரும். 30 நிமிஷம் கழித்து ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள் நடுவில் மாவு நல்லா வெந்துருச்சான்னு. அதுக்கப்புறமா எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும். அதை ஆறின பிறகு நம்ம வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ப்ரெட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவுட்டர் பார்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நமக்கு தேவையானபடி ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட் டீனில் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாவே அந்த ப்ரெட்டோட ஷேப் கிடைக்கும். நான் வந்து இப்போ வந்து ப்ரெட் டீன் இல்லாதனால நான் நார்மல் பாத்திரத்தில் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஒரு ரஸ்டிக் ஷேப் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு வந்து நான் வீட்டிலையே ஹெல்த்தியாக வந்து பீட்ரூட்டை வச்சு ஒரு ஜாம் ரெடி பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட்டோட தோலை நீக்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். அந்த பீட்ரூட் நல்லா வெந்தோன்னா அதை ஆற வச்சுட்டு அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து பீட்ரூட்டை நல்லா அடித்து எடுத்துக்கணும். எந்த கப்பில் பீட்ரூட் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கணும். வெல்லம் வந்து அதில் 3/4 பங்கு எடுத்தால் போதும். ஒரு கப் அளவு பீட்ரூட்டுக்கு 3/4 பங்கு எடுத்தால் போதும். ஏன்னா பீட்ரூட்டில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 1/2 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் ஆட் பண்ணேன். இதை நல்லா வந்து திக் பேஸ்ட்டு ஜாமோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம பேஸ்ட் பண்ண பீட்ரூட் பியூரியும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அது வந்து ஸ்வீட்னஸ் நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டும். பாருங்கள் நல்லா ஜாமோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. வீட்டிலே நம்ம நல்லா ஹெல்த்தியான ஜாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண வீட் ப்ரெட்டில் வந்து இந்த ஜாம் அப்ளை பண்ணி சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணும்போது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ ஜாம் வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் அது கலர் பீட்ரூட்டோட நேச்சுரல் கலர்லேயே பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் வந்து ஜாமுக்கு எந்த ஒரு ஃபுட் கலர் நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஆட் பண்ணாமலே அதோட ஜாமோட கலர் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும் நமக்கு.
கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ரெட் அண்டு ஹெல்த்தியான ஜாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.